ஹலோ யூவர்ஸ், நாங்கள் விஜய் ஐஸ்வர்யா. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருந்துறையில் விவேகானந்த நகரில் தான் இருக்கிறோம். ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவியோ இணைந்து வழங்கும் கோலம் கலர் சீசன் 9 தான் இருக்கிறோம். 10 daysல பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக எல்லாரும் கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. கலர்ஃபுல்லாக யார் எப்படி கோலம் போட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி வாங்க யூவர்ஸ் போய் பார்க்கலாம். ரெயின்போ டிவி அண்ட் ஜிஆர்டி வழங்கும் கோலம் கலர் சீசன் 9 தான் இருக்கிறோம். 10 daysல இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் செம சூப்பரா அழகா கலர்ஃபுல்லா கோலம் போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோலம் போட்டு இருக்காங்க. யார் போட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? ஷஷ்மிதா. ஷஷ்மிதா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 4th standard. ஓகே, இந்த கோலம் நீங்க தான் போட்டீங்களா? இல்ல, அம்மாவும் நானும் போட்டோம். அம்மாவும் நீங்களும் போட்டீங்களா? அழகா சூப்பரா இருக்கு. எப்போ இருந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? 8 மணிக்கு. ஓகே, 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிச்சீங்க? 9 மணிக்கு முடிச்சிட்டோம். 9 மணிக்கு முடிச்சிட்டீங்களா? ஓகே, ரெகுலரா நீங்க கோலம் போடுவீங்களா இல்ல அப்பப்போ மட்டும் கோலம் போடுவீங்களா? மட்டும் தான் போடுவோம். ஓகே, கோலம் போட உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? அம்மா. அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? கோலம் போடுறதுன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா? என்னென்ன கோலம் போடுவீங்க? புளி வச்சு கோலம் போடுவோம். ஓகே, இந்த கோலம் நேம் என்ன கோலம்? தெரியலையா? ரங்கோலி தானே? ஓகே, என்னென்ன கலர் கொடுத்துருக்கீங்க? ரெட், பர்பிள், ப்ளூ, பிங்க், டார்க் ப்ளூ, ரெட், எல்லோ. ஓகே, ஜிஆர்டின்னு சொல்லி கோலத்தை சுத்தி போட்டு இருக்கிறீங்க. ஜிஆர்டினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? வந்திருக்கிறீங்களா நம்ம ஜிஆர்டிக்கு? ஓகே, சூப்பரா அழகா கியூட்டா பேசுனீங்க. ஜிஆர்டி வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்கு நம்ம ஜிஆர்டில பொங்கலுக்காக. ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. கியூட்டா அழகா பேசினாங்க. ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்க ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இருக்கு, இது உங்களுக்காக. எல்லாரும் பாத்தீங்கன்னா செம சூப்பரா அழகா கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோலம் இருக்கு. அந்த என்ன கோலம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், உங்க நேம்? விஜயா. ஓகே, கியூட்டா அழகா கோலம் போட்டு இருக்கிறீங்க. இது வந்து புள்ளி வச்ச கோலம் தானே? ஆமா ஆமா, 13 புள்ளி ஒரு வருஷம். ஓகே, எல்லாரும் ரங்கோலி தான் ட்ரை பண்ணாங்க, நீங்க தான் புள்ளி வச்சு கோலம் போட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு புள்ளி வச்சு கோலம் போட்டா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப நாளா கோலம் போட்டுட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் பரிசு வாங்கியிருக்கேன். என்னென்ன பரிசு கொடுத்து இருக்கிறாங்க? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஜிஆர்டில? ஜிஆர்டியில் எல்லா பரிசுமே பிடிச்சிருக்கு. விநாயகர் கொடுத்தாங்க, டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க, ஹேர் பேக் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன பவுன் வேலை குறைஞ்சா நாங்கள் எல்லாரும் வந்து வாங்குவோம். வருமா? குறையுங்களா? குறையும் கண்டிப்பா குறையும். நம்ம ஜிஆர்டில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும்? நீங்க லாஸ்ட் டைம் என்ன கலெக்ஷன் வாங்குனீங்க நம்ம ஜிஆர்டில? வாங்கினோம் தோடு. நாங்கள் வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் வாங்கினோம். கலெக்ஷன் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா? கலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் மட்டும் இல்லாம நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஒன்ஸ் வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க நம்ம ஜிஆர்டிக்கு. தேங்க்ஸுங்க, கண்டிப்பா வரேன். ஓகே, அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு வரோம். கண்டிப்பா வாங்க. அழகா பேசுனீங்க. கோலமும் செம சூப்பரா இருக்கு. ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்க ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இருக்கு உங்களுக்காக. சரி. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரங்கோலி கோலம் தான் இருக்கு. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? வனிதா. அனிதா, உங்க நேம்? லக்ஷ்மியா. ஓகே, யார் இந்த கோலம் போட்டது? நான் தான் போட்டேன். நீங்க தான் போட்டீங்களா? கியூட்டா அழகா இருக்கு. இந்த நேம் ரங்கோலி தானே? கலர் எல்லாம் கொடுக்கவே இல்ல. ஓய், மழை வரதுனால கொடுக்கல. சரி, ஓகே. தினமும் கோலம் போடுவீங்களா இல்ல வந்து சீசன் டைம் மட்டும் தான் கோலம் போடுவீங்களா? டெய்லி போடுவோம். டெய்லியும் போடுவோம். டெய்லி எது மாதிரி கோலம் போடுவீங்க? உங்களுக்கு கோலம் போடுறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா? பிடிக்கும். கோலம் போடுறது பிடிக்கும். அதனால கம்பல்சரி போடுவோம். டெய்லியுமே போட்டுருவோம்.
நீங்க மேடம் கோலம்லாம் போட மாட்டீங்களா? இல்லை நான் கோலம்லாம் போட மாட்டேன். ஏன் கோலம் பிடிக்காது உங்களுக்கு? இல்லை ஆக்சுவலி நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறதுனால இங்கே எப்பயாவது வீட்டுக்கு வரும்போது ஏதாவது சீசனலாக போடுறதுனா போடுவோம், அவ்வளோதான். ஓகே, நீங்க கோலம்னா ட்ரை பண்ணுனா எது மாதிரி கோலம் ட்ரை பண்ணி இருக்கிறீங்க? ரங்கோலி போடுவேன். கோலம் போட தெரியும், ஆனால் போடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தால் போடலாம், அவ்வளோதான். ஓ, சான்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பொங்கல் இருக்கு, மார்கழி மாசம் எல்லாம் இருக்குல்ல. போட்டிருக்கேன். ஓகே, இப்ப மார்கழி மாசம்னா கோலம் போடுறாங்க இல்லையா, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்ககிட்ட தான் கேட்கணும். எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நீங்க? மார்கழி மாதம் இல்லை, நாங்கள் எல்லா நாளுமே போடுவோம். இந்த மாதம் தான் அப்படிங்கிறது இல்லை, கோலங்கிறது டெய்லியுமே போடுவோம். நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்துருக்கீங்களாங்க்கா? வந்திருக்கேன்ப்பா. என்ன கலெக்ஷன் நம்ம ஜிஆர்டில உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கம்மல் பிடிக்கும், செயின். நீங்க? நான் வந்ததில்லை. ஓகே, நம்ம ஜிஆர்டில வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து நியூ கலெக்ஷன் மட்டும் இல்லாம நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வரும். ஓகே. ஓகே, கியூட்டா அழகா பேசுனீங்க. செம சூப்பரா கோலம் போட்டு இருக்கிறீங்க. ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்க ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இருக்கு உங்களுக்காக. ரெயின்போ டிவி அண்ட் ஜிஆர்டி வழங்கும் கோலம் கலர் சீசன் 9ல தான் இருக்கிறோம். 10 டேஸ்ல பாத்தீங்கன்னா சூப்பரா அழகா கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா பெரிய கோலம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய கோலம் வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. இவ்வளவு அழகா போட்டு இருக்கிறாங்க. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், நேம்? புவனேஸ்வரி. ஓகே, இது இந்த கோலம் எப்ப ஸ்டார்ட் பண்ணி எப்ப முடிச்சீங்க? 1/4 மணி நேரமா? 1/4 மணி நேரம் தாச்சா? ரியலி 1/4 மணி நேரம் தாச்சா? அவ்வளோதான் ஆச்சு. சரி, நீங்க மட்டும் தான் போட்டீங்களா, யாரும் ஹெல்ப் பண்ணாங்களா? நான் மட்டும் தான் போட்டேன். எப்படிங்க 1/4 மணி நேரத்துல போட்டீங்கக்கா? அவ்வளவு அழகா இருக்கு, அதுவும் பெருசா இருக்கு. ம் ரெகுலரா போடுவீங்களா, அதனால சீக்கிரமா போட்டுட்டீங்களா? போட்டிருக்கோமா, ரெகுலராக போடுவோம் வாசலில் கோலம், அதனால தான். ரெகுலரா இவ்வளவு பெரிய கோலம் போடுவீங்களா? பெருசாக போடுவோம், எங்கள் வாசம் அங்கே சரி இல்லை. பெருசா போடலாம். இது என்ன ரொம்ப பெருசா இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு. இது நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கோலத்து நேம்? ரங்கோலி சேர்த்தேன். ரங்கோலியா? எப்ப இருந்து நீங்க கோலம் போட்டுட்டு இருக்கிறீங்க? நான் சின்ன வயசுலேருந்தே படிக்கிற காலத்துலேருந்தே போட்டுக்கிட்டு இருக்கோம்மா. எல்லா இதுலேயும் சேர்ந்துக்குவேன், போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, கோலம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்னு தெரியுது. ரசித்து போடுவேன், அதான். ஓகே, இந்த மார்கழி மாசம்னா எல்லாரும் கோலம் போடுறாங்களா, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? மார்கழி மாதம் காலையில் எந்திரிச்சு போடுறது நல்லது, வீட்டுக்கு லட்சுமி வரும்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ரெகுலரே போட்டு வர்றது பெண்களுக்கு இடுப்பு குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறது நல்லது. 2வது நம்ம பாரம்பரியம் இது. இப்போ போடுறதுல இது போட்டு இது மாதிரி நடத்திக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கலாம் காலையில் எந்திரிச்சா. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வருஷம் நடக்கிறதுனால இந்த ஒரு நாள் எல்லாருமே வாசலில் வந்து நின்று எல்லாருமே பார்க்குறோம், ஒருத்தர் பார்த்துக்கிறோம், பேசிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்து இருக்கிறீங்களாங்கக்கா? வந்திருக்கேன், வந்து நகை எடுத்திருக்கேன். என்ன நகை எடுத்தீங்க? என்ன கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நம்ம ஜிஆர்டில எனக்கு இந்த கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும்னா என்ன கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும்? நெக்லஸ் செட்டு பிடிக்கும். 2வது கொலுசு ரொம்ப விரும்பி எடுப்பாங்க. கொலுசு ரொம்ப பிடிக்கும், அது விரும்பி எடுப்பேன். நீங்க லாஸ்டா என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க? கொலுசு எடுத்தேன், கொலுசு அரணாவும் எடுத்துட்டு இருந்தாங்க. வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருக்குது. ஓகே, நம்ம ஜிஆர்டில வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்கு. ஒன்ஸ் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. சரிம்மா, ஓகே. கியூட்டா அழகா பேசுனீங்க. செம சூப்பரா கோலம் இருக்கு. ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்க ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இருக்கு உங்களுக்காக. ஹாய், ஹலோ யூஎஸ். இங்க பாத்தீங்கன்னா செம சூப்பரா கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஒரு சூப்பரான கோலம் இருக்கு. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், நேம்? சாருலதா. ஓகே, கியூட்டா அழகா கோலம் போட்டு இருக்கிறீங்க. ரெகுலரா கோலம் போடுவீங்களா நீங்க? ரொம்ப சின்னதாக கோலம் போடும். ரொம்ப அப்பெல்லாம் நிறைய கோலம் போட்டிருக்கோம். இப்பெல்லாம் அதிகம் அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, அப்பெல்லாம் எப்பங்க? நாங்கள் உங்கள் வயசில் இருக்கிறப்பெல்லாம் கோல போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நிறையா வாங்குவோம். அக்கா நாங்கள்லாம் எங்கள் ஊரில் அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். நாங்கள் தான். ஓகே, எங்க ஊர்னா நாங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஓகே, என்ன மயிலாடுதுறையா? அங்கன்னா நீங்க கோலம் போட்டீங்கன்னா உடனே ஃபர்ஸ்ட் பிரைஸா? எது மாதிரி கோலம் போடுவீங்க உங்களுக்கு நீங்க? ரங்கோலி. எனக்கு சிக்கு கோலம் நிறையா வரும். எனக்கு பூக்கோலம்லாம் நிறைய வரும். சிக்கு கோலம் தான் நிறைய வரும். நீ எது தட்டு இப்போதான் சொன்னாங்க, சரி போடு. ஓகே, சிக்கு கோலம்னா எது மாதிரி போடுவீங்க? இந்த வளைவா இருக்கும்ல அந்த மாதிரி. வளைவா போடுறது சிக்கு கோலம் மாதிரி, பட்டர்ஃப்ளை மாதிரி அந்த மாதிரி கோலம். ஓகே, இது என்ன கோலம்? இது ஒரு சின்ன ஒரு பூக்கோலம், ரங்கோலி மாதிரி தான். கோலத்துல என்னென்ன வகை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? புளி வச்ச கோலம் இருக்கு, ரங்கோலி இருக்கு, சிக்கு கோலம் நிறைய இருக்கு. சிக்கு கோலத்திலே நிறைய இருக்கு.
அப்படின்னா உங்களுக்கு சிக்கு கோலம் தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கு அது நிறைய நல்லா வரும், வேகமா வரும். ஒருக்கும் ஒரு டேலண்ட், ஒருக்கும் ஒரு கோலம் ரொம்ப பிடிக்கும். குளத்துல பட்டர்ஃப்ளை, கோபுரம், கோயில் கோபுரமே சிக்கு குளத்துல போடுது, அந்த மாதிரி பெரிய அதுல எல்லாம் கோயம்புத்தூர்ல எல்லாம் பிரைஸ். என்னென்ன கிஃப்ட் வாங்கியிருக்கிறீங்க நீங்க கோலம் போட்டு? கோலம் போட்டு அந்த மயிலாடுதுறை பக்கம்னா மிக்சி, வாஷிங் மிஷின், அப்படி அந்த பக்கம். கோயம்புத்தூர்லன்னா சும்மா கிஃப்ட் மாதிரியே அந்த மாதிரி. கோலம் போட்டு அது மாதிரி எல்லாம் கிஃப்ட் வாங்கியிருக்கிறீங்களா? ஓகே, கிட்ட அழகா பேசுனீங்க. நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களாங்க்கா? வந்திருக்கா அக்கா கூட வருஷம் வருஷம் இங்க கோலம் போறப்ப வந்து பார்த்துட்டு. ஓகே, கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓகே, நம்ம பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் இருக்கு, அது மட்டும் இல்லாம நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. ஒன்ஸ் வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா. ஓகே, கியூட்டா அழகா பேசுனீங்க. கோலமும் செம சூப்பரா இருக்கு. ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்க ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இருக்கு, இது உங்களுக்காக. இங்க பாத்தீங்கன்னா செம சூப்பரா அழகா கோலம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மார்கழி மாசம்னா எல்லாரும் கோலம் போடுறாங்க இல்லையா, அது ஏன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், உங்க நேம்? ஹேமலதா. ஹேமலதா. உங்க நேம்? காயத்ரி. என்ன ஸ்டாண்டர்ட்? 8th. ஓகே, இந்த கோலம் 2 பேத்துல யார் போட்டது? நான் தான் போட்டேங்க. நீங்க தான் போட்டீங்களா? ரெகுலரா போடுவீங்களா? ரெகுலரா தான் போயிட்டு இருக்கேன். ஓகே, யார் ஹெல்ப் பண்ணது? பாப்பா கூட பண்ணுவா. என்னென்ன ஹெல்ப் பண்ணுவீங்க நீங்க? சும்மா கலர் பண்ணுவேன், கொஞ்சம் பூ போடுவேன், அவ்வளோதான். ஓ, கலர் பண்ணுவா, கொஞ்சம் பூ போடுவா, அவ்வளவுதான். கோலம் போட தெரியுமா ஃபுல் அண்ட் ஃபுல்லா? ஓகே, கோலம் போடுறோம் அப்படி இன்ட்ரெஸ்டிங்கால இல்லையா? இல்லையா? ஓய், அம்மா போடுவாங்க, சும்மா பார்ப்பேன், அவ்வளோதான். அம்மா போடுவாங்க, சும்மா பார்ப்பேன். உங்களுக்கு கோலம் போடுறதுனா ரொம்ப பிடிக்குமா? எனக்கு பேசிக்காவே டிராயிங் நல்லா வரும், மெஹந்தி ஆர்டிஸ்ட் நான். அதனால எனக்கு கோலம் போட ரொம்ப பிடிக்கும். காலையில் நேரமே எழுந்திரிச்சு கோலம் போட்டுருவோம். மார்கழி மாதம் ஃபுல்லாக போடுவோம், அதர் டேஸ்லேயும் ஃபுல்லாக போட்டுருவோம். நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலைல அந்த ஃப்ரெஷ் ஏர் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோலம் போடுறது. அதனால மட்டும்தான் கோலம் போடுறீங்களா? வேற ஏதாவது காரணம் இருக்கா கோலம் போடுறதுனால? வேறு வீடு பார்க்க அழகாக இருக்கும், மகாலட்சுமி கடாட்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனாலையும் போடுவோம். ஓகே, கோலம் போட்டால் மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கு, அதனால போடுவீங்களா? கண்டிப்பாக. ஓகே, நம்ம ஜிஆர்டிக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்களாங்க்கா? வந்திருக்கோம். எங்கள் அக்கா மேரேஜுக்கு அங்கே தான் தாலி செயின்ல எடுத்தாங்க. கலெக்ஷன் சூப்பராக இருக்கும், வந்திருக்கோம், அடிக்கடி வருவோம். கலெக்ஷன் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா? என்ன கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இயரிங்ஸ் நல்லா இருக்கும், எனக்கு அங்கே பிடிக்கும். கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்கும், கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும், பார்த்துருக்கேன். ஓகே, சூப்பர். நீங்கள் வந்திருக்கிறீங்களா? அம்மா கூட வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன ரொம்ப கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும்? பிரேஸ்லெட்ஸ், பேங்கிள்ஸ்லாம் பிடிக்கும். ஓகே, பேங்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா? ஓகே, கண்டிப்பா இந்த இங்க பாத்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்கு. ஒன்ஸ் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா. ஓகே, கியூட்டா அழகா பேசுனீங்க, செம சூப்பரா இருக்கு கோலம். ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்க ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இருக்கு உங்களுக்காக. ஹலோ யுவர்ஸ், இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே செம சூப்பரா அழகா கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஒரு சூப்பரான ஒரு கோலம் இருக்கு, யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? பத்மா. உங்க நேம்? லக்ஷ்மி. ஓகே, சூப்பரா அழகா கோலம் போட்டு இருக்கிறீங்க. இப்ப வந்து மார்கழி மாசம்னா எல்லாரும் கோலம் போடுவாங்களே, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? சாமிக்கு வருஷம் தம்பதுங்கிறதுனால போட்டுக்கோங்க. மார்கழி மாசம்னா ரெகுலராக போடுவோம் எப்பவுமே, அது மாதிரி இன்னைக்கும் போட்டிருக்கோம். ஓகே, நீங்க? இல்ல, எனக்கு தெரியாது. நான் லீவ் விட்டா வந்தா போடுறது அவ்வளவு. ஓ, லீவ் விட்டா சரி ஓகே கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி போடுவீங்களா? ஆமா. கோலம் போடுறதுனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா? பிடிக்கும், எங்க அம்மா போடுவாங்க, அதனால நானும் போடுவேன். ஓ, அம்மா போடுவாங்க, அதனால நீங்களும் போடுவீங்களா? ஆமா. என்னென்ன கோலம் பிடிக்கும் உங்களுக்கு? என்னென்ன கோலம் போட தெரியும்? சின்ன சின்ன கோலமா போடுவேன், புள்ளி வச்ச கோலமும் போடலாம், ரங்கோலியும் போடுவேன். ஓ, சின்ன சின்ன கோலமா தான் போடுவீங்களா? நீங்க ரெகுலரா கோலம் போடுவீங்களாங்கண்ணா? சும்மா சிம்பிளா போட்டுக்குவோம், அப்புறம் கொஞ்சம் இதா இருக்காது போட்டுக்குவோம். ஓகே, நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? நான் வந்து பாப்பால வந்திருக்காங்க. வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும்? கம்மல் பார்க்க வந்த ஒரு வாட்டி, அதனால கம்மல் எல்லாம் நல்லா இருக்கும். கம்மல் எல்லாம் நல்லா இருக்குமா? யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்கும். எங்கள் ஆக்சுவலி ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக அங்கே வந்து ஒரு வாட்டி பார்த்தப்போ கம்மல் கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு, அப்படி பார்த்தோம். ஓகே, இந்த பொங்கலுக்கு வந்து கம்மல் மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன் இருக்கு. ஒன்ஸ் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வரேன். கியூட்டா அழகா பேசினாங்க. ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்க ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இருக்கு உங்களுக்காக.
ஹாய் ஹலோ யூஎஸ் இங்க பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோலம் இருக்கு. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய் உங்க நேம்? சாந்தி. ஓகே, கியூட்டா அழகா சின்னதா சூப்பரா போட்டு இருக்கிறீங்க. இந்த கோலத்தை வந்து நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? காலையில் கொஞ்சம் ஒரு 1/2 மணிக்கு நேரம் இருக்கும். ஹாஃப் அன் ஹவர்லயே போட்டுட்டீங்களா? ஓகே, இந்த மார்கழி மாசம்னா கோலம் போடுறாங்களே, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது எப்போ சாமி விநாயகருக்கு தண்ணி ஊத்துறதுனால எல்லாம் போடுவாங்க கோலம். எப்பவுமே கோலம் போடுறது அது கொஞ்சம் நேரத்துல போடுவாங்க. ஓகே, எப்பவும் கோலம் போடுறதா, ஆனா இந்த கோலத்தை வந்து நேரமா போடுறாங்க மார்கழி மாசம். மார்கழி மாசம். ஓ, நேரமா ஏன் போடுறாங்க? மித்த நாள் தண்ணி ஊத்த போவாங்க, புள்ளார் வைப்பாங்க, அதனால நேரத்துல போடுவாங்க. ஓகே, நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களாங்கக்கா? இன்னும் வந்தது இல்லை. ஓகே, நம்ம இனிமேல் வர்றோம். இனிமேல் கண்டிப்பா வாங்க. நம்ம ஜிஆர்டில வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்கு. இந்த செயின், தோடு, அது மாதிரி எல்லாம் சூப்பரான கலெக்ஷன் வந்திருக்கு. ஒன்ஸ் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. சரி, வரேன். ஓகே, ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்க ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இருக்கு உங்களுக்காக. ஹாய் ஹலோ யூஎஸ் இங்க பாத்தீங்கன்னா செம சூப்பரா ஒரு கோலம் போட்டு இருக்காங்க. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய் உங்க நேம்? சாந்தி. ஓகே, கியூட்டா அழகா கோலம் போட்டு பிள்ளையார் எல்லாம் வச்சு ரோஸ் எல்லாம் வச்சிட்டீங்க. ரெகுலரா நீங்க இப்படிதான் போடுவீங்களா? டெய்லியும் போடுவாங்க. மார்கழிக்கு கம்பல்சரி கோலம், கலர் கோலம் போடுவானுங்க. ஓகே, மார்கழிக்கு கம்பல்சரி கோலம் போடுறாங்களா? அது ஏன்? பனி நல்லது இல்லைங்களா? பனிக்கு நல்லா போட்டோம்னா காலை நேரத்தில் 4 மணில இருந்து போட்டோம்னா பனிக்கு நமக்கு நல்லது, ஆரோக்கியம். அதனால போடுறதுங்க. ஓ, ஆரோக்கியம், அதனால கோலம் போடுறாங்களா? ஆமாம், கண்டிப்பாக. அந்த பனி ரொம்ப நல்லதுங்க நமக்கு. காலையில் மார்கழி மாசத்துல வர பனி ரொம்ப நல்லது. யார் சொன்னாங்க பனி ரொம்ப நல்லது கோலம் போட்டா அப்படின்னு? மார்கழி மாசத்துல வர பனி ரொம்ப ஆரோக்கியங்க உடம்புக்கு. பெரியவங்க சொன்னது தானுங்க. பெரியவங்க சொன்னதா? சரி, ரெகுலரா கோலம் போடுறாங்களா? அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி, அதனால போட்டாவே நல்லது தானுங்களே. மகாலட்சுமி வருவாங்க இல்லைங்களா? ஓ, மார்கழி மாசம் போட்டா ஆரோக்கியமா இருக்கும், ரெகுலரா போட்டா மகாலட்சுமி வரும். கண்டிப்பா. சூப்பர். இப்போ வந்து நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? வந்திருக்கணுங்க. அந்த செயின்லாம் எடுத்திருக்கோம். என்ன கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரிங் எடுத்திருக்கிறோம், நல்லா இருக்கும். ரிங் எடுத்திருக்கிறேன். ரிங் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்குமா? நல்லா. ஓகே, சூப்பரா அழகா பேசுனீங்க. கோலமும் செம சூப்பரா இருக்கு. நம்ம ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்க ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இருக்கு உங்களுக்காக. நன்றி நன்றி. ஹாய் ஹலோ யூஎஸ் இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் செம சூப்பரா அழகா கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஒரு சூப்பரான கோலம் போட்டு இருக்காங்க. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய் உங்க நேம்? வசந்தி. ஓகே, சூப்பரா அழகா ரங்கோலியும் போட்டு இருக்கிறீங்க இல்லையா? இது நீங்க தான் போட்டீங்களா, வேற யாரும் ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை, நான் தப்பா போட்டேன். ஓகே, ரெகுலரா போடுற பழக்கம் இருக்கா? ரெகுலரா வாசலிச்சு கோலம் போடுற பழக்கம் இருக்கு. ஓகே, எது மாதிரி கோலம் போடுவீங்க ரெகுலரா? ரெகுலரா எல்லாம் புள்ளி வச்ச கோலம் போடுவோம், இந்த கோலம் போடுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருவோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாசம்னா கோலம் போடுறாங்க இல்லையா? எதனால போடுறாங்க? யார்கிட்ட கேட்டாலும் தெரிய மாட்டேங்குது. நீங்க உங்களுக்காச்சு தெரியுமா? மார்கழி மாசம் விடிய காலைல எழுந்து கோலம் போட்டா நல்லது. பனி பெய்யுது, நல்லா சில்லு நல்லா இருக்குதுல்ல, அதனால கோலம் போடுறோம். ஜிலு ஜிலுன்னு பனி பெஞ்சா போய் படுத்து தூங்கலான்னு தான் தோணும். கோலம் போடுறாங்கன்னு யாருக்கும் தோணுமா? கோலம் போடணும்னு தோணாது. அதனாலதான் மார்கழி மாசம் கோலம் போடணும்னு வச்சிருக்காங்க அந்த காலத்துல இருந்து. சரி, ஓகே, தூங்க கூடாது அதனால கோலம் போடணும்னு சொல்லி இப்படி கோலம் போடுறாங்களா? ஆமா, விடிய காலைல எந்திரிச்சு கோலம் போட்டா நல்லது தானே அதிகாலையில. அதனால எல்லாருக்கும் எந்திரிச்சு அதிகாலையில கோலம் போடுறது ரொம்ப விசேஷம். ஏன் அந்த வீட்லயும் நல்லா பண்றாங்கல்ல, காலையில பாட்டு பாடுது, அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க, விசேஷம் பண்றாங்க. அதனால மார்கழி மாசம் எப்போதுமே சிறந்தது. கோலம் போடுறதுக்கு, கோயிலுக்கு, எல்லாத்துக்குமே நல்லது தானே. அதனால நம்மளும் போய் வழிபாடு அந்த அன்னைக்கு தானே எந்திரிக்கிறோம் அந்த மாசத்துல. அதனால கோலம். ஓ, அப்ப அந்த டைம்ல தான் எந்திரிக்கிறோம், இல்லன்னா லேட்டா எந்திரிப்போமா? லேட்டா எந்திரிப்பாங்க, முன்ன பின்ன போவாங்க. அந்த டைம் மார்கழி மாசம்னா எல்லாரும் எழுந்துச்சு பெரிய கோலம் போட்டு கலர் அடிச்சு எல்லாம் பண்ணலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், போய் பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுவோம், இந்த வேலையெல்லாம் செய்யறோம்ல. ஓகே, சூப்பரா அழகா பேசுனீங்க. நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களாங்கக்கா? நாங்க முன்னாடி வந்திருக்கிறோம், இப்ப சமீபத்துல எல்லாம் இல்ல. ஓகே, நீங்க என்ன கலெக்ஷன் பாத்தீங்க? கலெக்ஷன் எல்லாமே பாப்போம். கம்மல் பாக்குறது, அந்த இதெல்லாம் செயின் எல்லாம் பார்த்துருக்கோம், ரிங் பார்த்துருக்குறோம், அவ்வளவுதான். ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நல்லா இருக்கு எல்லாமே. ஓகே, இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூவா கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்கு. செயின் அண்ட் ரிங் அது மாதிரி எல்லாம் சூப்பரான கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்கு. ஒன்ஸ் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. சரி, வரேங்க, கண்டிப்பா வரோம். ஓகே, கண்டிப்பா வாங்க. நம்ம ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இருக்கு உங்களுக்காக.
ஹாய் ஹலோ யூஎஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து பார்த்தீங்கன்னா சேதாரத்திலிருந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வைரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 25%, அது மட்டும் இல்லாமல் வெள்ளி பொருட்களில் வந்து பார்த்தீங்கன்னா 25%, வெள்ளி நகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா 10%. அது மட்டுமே இல்லை, பிளாட்டினத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 35% ஆஃபர் போயிட்டு இருக்கு. இது மாதிரி ஆஃபர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டியில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த பொங்கல் வந்து நம்ம ஜிஆர்டியோட கொண்டாடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கோலம் போட்டு இருக்கிறாங்க. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? சாந்தி. ஓகே, சூப்பரா அழகா கோலம் போட்டு இருக்கிறீங்க. இந்த கோலம் வந்து நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தாமரைப்பூங்க. தாமரைப்பூ கோலம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நீங்க கோலம் போடுவீங்களா இல்ல அப்பப்ப மட்டும் கோலம் போடுவீங்களா? ரெகுலரா போடுவேங்க. ரெகுலரா கோலம் போடுறதுன்னா உங்களுக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா ஏன் எல்லா பெண்கள் வந்து கோலம் போடுறாங்க? மார்கழி மாதம்னா ரொம்ப விசேஷமான நாள். மற்ற நாள் எப்பவுமே லட்சுமி வந்து வீட்டில் இருந்து வாசல்ல இருந்து உள்ள வரணுங்கிறக்கோசரம் கோலம் போடுவோம். ஓ, கோலம் போட்டா லட்சுமி எல்லாம் வருவாங்களா? ஆமாங்க. ஓகே, யார் சொன்னது உங்களுக்கு அப்படி? நம்ம முன்னோர்கள் பெரியவங்க, அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, இங்க குழந்தைங்கள் எல்லாம் கோலம் போடுவாங்களா? நீங்க சொல்லி இருக்கிறீங்களா கோலம் போடு அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா? போடுன்னு சொல்லியிருக்கேங்க. போடுவாங்க. இன்னைக்கு அவங்களும் தான் போட்டாங்க. ஓ, அவங்களும் போட்டாங்களா? அவங்க நீங்க கத்து கொடுத்து இருக்கிறீங்களா? ரெகுலரா போடும்போது நீயும் வந்து போடு, கலர் கொடு அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறீங்களா? சொல்லியிருக்கேன். போடுவாங்க, சூப்பரா போடுவாங்க. ஓகே, கியூட்டா அழகா பேசுனீங்க. நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? வந்திருக்கிறேங்க. வந்து வெளியில கொலுசு எடுத்திருக்கிறேங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? பிடிச்சிருந்தது. ரொம்ப என்ன கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க. ஆனா நாங்க வந்து வெளியில கொலுசு எடுத்தேன். கொலுசு எடுத்திருக்கிறீங்க. கொலுசு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கு. கொலுசுலயே பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்கு. ஒன்ஸ் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வர்றேங்க. ஓகே, கியூட்டா அழகா பேசுனீங்க. ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்க ஒரு சூப்பரான கிட் டெம்பர் இருக்கு உங்களுக்கு. ஹாய் ஹலோ யூஎஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. சேதாரத்திலிருந்து 20% ஆஃபர் கோல்டில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 25% வைரத்துலேயும், 25% வெள்ளி பொருட்களையும், 10% வெள்ளி நகைகளும், அது மட்டுமே இல்லை 30% உங்களுக்கு வந்து பிளாட்டினத்துலேயும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம ஜிஆர்டிக்கு வாங்க. இப்போ சூப்பரான அழகாக எல்லாரும் கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கோலத்தை வந்து யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? பேர் மல்லிகா. உங்க பேரு? சுலோச்சனா. ஓகே, சூப்பரா அழகா கோலம் போட்டு இருக்கிறீங்க. யார் போட்டது? 2 பேர் கலந்துதான் போட்டாங்க. ஓகே, கோலம் போடுறதுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாங்கம்மா? ஆமாங்க, டெய்லி காலையில் நேரமே எந்திரிச்சு கோலம் போடுவோம். இது வந்து பாரம்பரியமா எப்பவுமே போடுற கோலம். எப்பவுமே வருஷம் 365 நாள் நாங்கள் கோலம் போடுவோம். ஓகே, இப்போ வந்து மார்கழி மாசம்னா கோலம் போடுறாங்க இல்லையா, அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? மார்கழி மாசம் காலையில் நேரமே குளிர்ல எந்திரிக்க முடியாது. ஆனா வாசல் கண்டிப்பா தொளிச்சு கோலம் போடணும் அப்படின்னு நாங்கள் நேரமே எந்திரிச்சு கோலம் போட்டா உடம்புக்கு நல்லா இருக்கும், கை காலெல்லாம் நல்லா ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கறதுனால நேரத்துலயே எந்திரிச்சு கோலம் போடுவோம். ஓகே, இப்போ வந்து ரெகுலரா கோலம் போடுறாங்களா, அது எதுக்காக? ரெகுலராக நேரத்துலயே எந்திரிச்சு எல்லா விதத்துலயும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இடுப்பு வலி, கால் வலி எல்லாம் இருந்தா கூட காலையில கொஞ்சம் நேரம் அதுக்கு 10-15 நிமிஷம் செலவு பண்ணுனா அது ஒரு இதா இருக்கு. காத்து ஒசாம மாதிரி இருக்கும், அதோட எக்ஸசைஸ் செய்யற மாதிரி இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். அதனால நேரமே எந்திரிச்சு போடுவோம். வீட்டுல காலையில கோலம் போட்டா சாமி வந்து வீட்டுக்கு வரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால நாங்க வந்து காலையில எப்பவுமே வாசல் தொளிச்சு கோலம் போடுவோம். ஓகே, கியூட்டா அழகா பேசுனீங்க. கோலம் செம சூப்பரா இருக்கு. நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? வந்திருக்கோம். ஒரு தோடு வாங்கியிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கும். கடையில நல்லா தோடு நல்லா இருக்கும். எதுவுமே எல்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்குமா? எல்லாமே பார்த்து எடுத்து கொடுப்பாங்க. செலெக்ஷனுக்கு எல்லாம் சூப்பரா செலெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாம் பொறுமையா பார்த்து கொடுப்பாங்க. எல்லாருமே எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவதே எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிக்கும். சில பக்கம் வெள்ளி வந்து கொஞ்சம் கருத்த மாதிரி இருக்கும். ஜிஆர்டி கடையில நல்லா இருக்கு. ஜிஆர்டில வந்து உங்களுக்கு வெள்ளி ரொம்ப பிடிச்சிருக்கு? நல்லாவும் இருக்குதுங்க. குவாலிட்டி நல்லா இருக்கு. ஓகே, கியூட்டா அழகா பேசுனீங்க. சூப்பரா இருக்கு கோலம். ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்க ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் உங்களுக்காக.
ஹாய் ஹலோ யூவர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சூப்பராக அழகாக கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான அழகான கோலம் இருக்குது. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? ஹாய், என் பேர் பிரதிஷா லட்சுமி. ஓகே, அழகான கோலம் யார் போட்டது? பிரதிஷா எங்கள் அம்மா தான். நாங்கள் 2 பேர் சேர்ந்தே போட்டோம். 2 பேர் சேர்ந்தே போட்டிங்களா? சூப்பராக அழகாக இருக்குது. ரெகுலராக கோலம் போடுவீங்களா? ஆ போடுவோம். ஓகே, கோலம் போடுறதுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே, சின்ன வயசுலேருந்தே போட்டுட்ருக்கோம். சின்ன வயசுலேருந்து என்னென்ன கோலம் போட்டு இருக்கிறீங்க? நாங்கள் ரங்கோலி தான் மோஸ்ட்லி எல்லாம் போடுவோம். அப்புறம் நெளிவு கோலம்லாம் அம்மா போடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஜிஆர்டிக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்களா? ஜிஆர்டிக்கு இன்னும் வந்ததில்லை. ஓகே, நம்ம ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸும் இருக்குது. ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூப்பா. ஓகே, கியூட்டா அழகா பேசுனீங்க. கோலமும் செம சூப்பரா இருக்கு. ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்க ஒரு சூப்பரான கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்காக. ஹாய் ஹலோ யூவர்ஸ், இங்க பாத்தீங்கன்னா செம சூப்பரா அழகா கோலம் இருக்கு. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? சரி, யாழினி. உங்க பேரு? யாழினி. உங்க நேம்? யாழினி. உங்க நேம் சொல்லுங்கக்கா. அம்சவேணி. உங்க நேம்? பிரபு. ஓகே, கியூட்டா அழகா போட்டீங்க. யார் போட்டது? நான். நீங்க தான் போட்டீங்களா? இவ்வளோ பெரிய கோலம் நீங்க தான் போட்டீங்களா? எப்படி போட தெரியும் உங்களுக்கு? எப்போ கத்துக்கிட்டீங்க நீங்க? நான் 4th படிக்கும்போது இருந்தே கற்றுக்கிட்டேன். 4th படிக்கும்போது யார் சொல்லி கொடுத்தது? யாரும் சொல்லி தரல, நானே போட்டுக்கிட்டேன். ஓகே, எப்படி இவ்வளோ கோலம் அழகா போட்டு இருக்கிறீங்க? யாரும் ஹெல்ப் பண்ணவே இல்லையா? அம்மா கலர் அடிக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, உங்களுக்கும் கோலம் போட தெரியுமாங்கக்கா? சரிங்க, தான் அங்கே போட்டிருக்கேன் நான். ஓகே, என்னென்ன கோலம் போடுவீங்க நீங்க? எல்லா கோலமும் போடுவேன். ரங்கோலி, சிக்கு கோலம் எல்லாமே போடுவேன். ஓகே, இது ரெகுலரா போடுவீங்களா இல்லை அப்பப்போ மட்டும் போடுவீங்களாங்கக்கா? இல்லை, ரெகுலராக போட்டுட்டு தான் இருப்பேன் வாசல்ல. வெள்ளிக்கிழமெல்லாம் ரங்கோலி போடுவேன், மற்ற நாள் சிக்கு கோலம் போடுவேன். ஓகே, நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? இல்லைங்க, இன்னும் வந்ததில்லை. ஓகே, நம்ம ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூவான கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்கு. ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. சரிங்க, பார்க்குறோம். ஓகே, கியூட்டா அழகா கோலம் இருக்கு. ஓகே, ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்க ஒரு சூப்பரான கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்காக. ஹாய் ஹலோ யூஎஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் செம சூப்பராக அழகாக கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோலம் இருக்குது. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? ஹாய், ஐ ஆம் யுவஸ்ரீ. ஓகே, உங்கள் நேம்? அக்ஷயா. ஓகே, யார் கோலம் போட்டது? நானே, எங்கள் அம்மா, எங்கள் பொண்ணு 3 பேரும் சேர்ந்து போட்டோம். 3 பேர் சேர்ந்து போட்டிங்களா? என்னென்ன ஹெல்ப் பண்ணீங்க? மழை வந்துருச்சு, அதனால வெளியில் போட முடியல. அதனால நாங்கள் இங்கே இடம் இருந்த இடத்துல போட்டிருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒயிட்டில் போட்டு அப்புறம் கலர் போட்டோம். 3 பேரும் சேர்ந்து 2 கோலம் போட்டிருக்கோம். ஓகே, நீங்க? கலர் கொடுத்து. கலர் கொடுத்தீங்களா? எப்பவும் கலர் மட்டும் தான் கொடுப்பீங்களா இல்லை கோலம் போடுவீங்களா? இல்லை, போடுவேன். கோலம் போடுவேன். எங்கள் ஸ்கூலில் காம்படிஷன் வச்சாங்கன்னு கோலம் போட்டு ப்ரைஸ் வாங்க. ஓகே, இப்போ வந்து மார்கழி மாதம் மட்டும்தான் கோலம் போடுவீங்களா இல்லை மித்த டைம் எல்லாமே கோலம் போடுவீங்களா நீங்கள்? எல்லா நாளும் தான் போட்டுட்டு இருந்தோம், ஆனால் இப்போ போடுறதில்ல. அதிகமாக மார்கழியில் மட்டும்தான் போடுறோம். இப்போ மார்கழி மாதம்னா எல்லாரும் ஏன் கோலம் போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மார்கழி மாதம் வந்து காலையில் உங்களுக்கு நல்ல சுத்தமான காற்று கிடைக்கும். ரொம்ப பனியாக இருக்குதுன்னு எல்லாருமே தூங்கிடுவோம். அதனால் நம்மளை எந்திரிக்க வைக்கிறதுக்கும் உண்டான ஒரு உக்தின்னு நான் நினைக்கிறேன். அதனால் எந்திரிச்சோம்னா நம்ம கோலமும் போட்டுட்டு குளிச்சுட்டு விநாயகருக்கு போய் தண்ணி ஊற்றினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்டெல்லாம் சாணி போட்டு தெளித்து அரிசி மாவில் கோலம் போடணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போல்லாம் யாருமே அதை பண்ணுறதில்ல. இப்போல்லாம் சாணி போடுறதில்ல. அரிசி மாவில் போட்டோம்னா எறும்புக்கு மற்ற பூச்சிங்களுக்கெல்லாம் உணவாக இருக்கும் அப்படிங்கிறக்காக சொன்னது தான். அது எல்லாம் மரபு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எல்லாரும் பொடியில தான் போடுறாங்க. அரிசி மாவுல எல்லாம் யாரும் போடுறதில்ல. அரிசி மாவில் யாருமே போடுறதில்ல. அரிசி மாவில் போட்டால் எறும்பு வந்துடும், எறும்பு நம்மளை கடிச்சிரும் அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அது வந்து ஆக்சுவலாக அந்த காலத்தில் போட்டது வந்து அந்த உயிரினங்களுக்காக உணவளிக்கிறதுக்காகத்தான். ஓகே, நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? வந்திருக்கோம். என்ன கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? டைமண்ட் நல்லா இருக்கும். என்ன நீங்க லாஸ்டா பர்ச்சேஸ் பண்ணீங்க? வாங்கிட்டோம். டைமண்ட் தான் வாங்கினோம். ஸ்டெட்டு பொண்ணுக்காக தான் லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணோம். ஒரு 6 months ஆச்சு.
6 மந்த் ஆச்சு. கலெக்ஷன் எல்லாம் சூப்பரா இருக்கா? கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இப்ப ரேட்டு தான் நல்லா இல்ல. அதனால நாங்க வர்றதில்ல. இல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, கோல்டு டைமண்ட் எல்லாமே. ஓகே, சூப்பரா அழகா பேசுனீங்க. நம்ம ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்க ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இருக்கு உங்களுக்காக. ஹாய் ஹலோ யுவர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் செம சூப்பராக அழகாக கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான கோலம் இருக்கு. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? என் நேம் அருண்குமாருங்க. ஓகே, அழகா கோலம் போட்டு இருக்கிறாங்க. யார் போட்டது இது? நான் தான் போட்டேங்க. நீங்க போட்டீங்களா? ஆமாங்க. ஷூரா? ஷூரா நான் தான் போட்டேன். என்ன சொல்றீங்களா? லேடிஸ் தானே கோலம் போடுவாங்க, நீங்க போட்டீங்கன்னு சொல்றீங்க, ஆச்சரியமா இருக்கு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட்டுங்க, டிராயிங் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போடுவாங்க, சின்ன வயசுல இருந்தே போட தெரியும். ரெகுலராலாம் போட மாட்டீங்க, ஏதோ எனி டைம் ஏதாவது அக்கேஷனா போடுவாங்க, ரெகுலரெல்லாம் போட தெரியாது, ஏதாவது அக்கேஷனா போடுவோம். வைஃப்க்கெல்லாம் கோலம் போட தெரியுமா? அவ என்னை விட டாப்பா போடுவாங்க, நான் அவளுக்கு பாதி தான் சொல்லுவேன், ஆனா அவ என்னை விட நல்லா போடுவா. ஓகே, நம்பவே முடியல நீங்க தான் போட்டீங்க அப்படின்னு சொல்லி. இல்ல வருஷம் வருஷம் போடுவாங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டுங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கங்காட்டி அப்படியே போட்டுட்டு இருக்கேன். ஓகே, நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கீங்களாங்கண்ணா? வந்திருக்கேங்க, ஒரு 2 டைம் வந்திருக்கேன். ஈரோட்ல என்ன கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? தோடு நல்லா இருக்குங்க, தோடு நல்லா இருக்கும், பேங்கிள்ஸ் நல்லா இருக்கும், பார்த்துருக்கேன். தோடு பேங்கிள்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், நல்லா இருக்குங்க. ஓகே, இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூவான கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி தோடு பேங்கிள்ஸ் ஆரம் அது மாதிரி எல்லாம் ஒன்ஸ் வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க. சரிங்க, கண்டிப்பா பாருங்க. ஓகே, கியூட்டா அழகா பேசுனீங்க, செம சூப்பரா கோலம் போட்டு இருக்கிறீங்க. ஆனா நம்பவே முடியல நீங்க தான் போட்டீங்க அப்படின்னு சொல்லி. நம்ம ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்க ஒரு சூப்பரான பரிசு இருக்கு உங்களுக்காக. சரிங்க, நன்றிங்க. ஹாய் ஹலோ யுவர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே செம சூப்பராக அழகாக கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சூப்பரான ஒரு கோலம் இருக்குது. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? பேர் சீதாலட்சுமி. ஓகே, அழகாக கோலம் போட்டு இருக்கிறீங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்கள் கோலம் போட? 7 மணிக்கு மேலே தாங்க. எப்போ முடிச்சிங்க? ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிட்டேங்க. ரங்கோலி தான் போட தெரியும், புள்ளி வச்சு அவ்வளோக்கா போட தெரியாது, அதனால சீக்கிரம் முடிச்சிட்டேங்க. ஓகே, ரங்கோலி மட்டும் தான் தெரியுமா? ஆமாம், புள்ளி வச்சு அவ்வளோக்கா தெரியாது. ஓகே, எப்போ இருந்து நீங்கள் கோலம் போட்டுட்டு இருக்கிறீங்க? சின்ன வயசுலேருந்தே கோலம் போட்டுட்டு இருக்கிறீங்களா? சின்ன வயசுலேருந்தே போட்டுருக்குறேங்க. கோலம் போடுறதுனா ரொம்ப பிடிக்குமாங்கம்மா உங்களுக்கு? பிடிக்குங்க, கோலம்னா ரொம்ப பிடிக்குங்க. சரி, ஓகே, எதனால கோலம் போடுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? ரெகுலராக கோலம் போடுறாங்க இல்லையா, அது எதனால போடுறாங்க? வாசல் எந்திரிச்சு கோலம் போடுறது நல்லது தாங்க, ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம ஜிஆர்டிக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்களா? வந்திருக்கிறேங்க, போன வருஷம் வந்திருக்கிறேங்க. என்ன கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்தோம், அப்படின்னு இன்னும் எடுக்கலைங்கண்ணா, இன்னும் எடுக்கல. ஓகே, இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாம நிறைய கலெக்ஷன் இருக்கு. ஒன்ஸ் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. சரி, வரேங்க. அழகா பேசுனீங்க, கோலம் செம சூப்பரா இருக்கு. நம்ம ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்க ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இது உங்களுக்காக. ஹாய் ஹலோ யுவர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோலம் இருக்கு. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? அமுதாங்க மேம். உங்க நேம்? ரட்சித். ஓகே, அழகா கோலம் போட்டு இருக்கிறீங்க. என்ன கோலம் போட்டு இருக்கிறீங்க? பூக்கோலம் மேம். ரெகுலரா போடுவீங்களாங்க்கா? ஆமாங்க, ரெகுலராக போடுவாங்க. நீங்க ஹெல்ப் பண்ணீங்களா? என்ன ஹெல்ப் பண்ணீங்க? கலர் போட்டிருக்கீங்க. கலர் கொடுத்தீங்களா? ஓகே, இப்போ வந்து என்னென்ன கோலம் போடுவீங்க நீங்க ரெகுலரா? பூக்கோலம், மாக்கோலம் போடுவோம். மாக்கோலம்னா? மாக்கோலம்னா கலர் கலந்து போடுவாங்க. சொல்லுங்க.
சரி, ஓகே. நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? வந்திருக்காங்க. என்னென்ன கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பேங்கிள்ஸ் பிடிக்கும், நெக்லஸ் பிடிக்கும். பேங்கிள்ஸ் நெக்லஸ் ரொம்ப பிடிக்குமா? நம்ம பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்கு. ஒன்ஸ் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஓகே மேம், கண்டிப்பாக வருவோம். நீயும் வரணும். ஓகே மேம். ஓகே, நம்ம ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்க ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இருக்கு உங்களுக்காக. ஹாய், ஹலோ விவசாயில அழகா சூப்பராக கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோலம் இருக்கு. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? சுபாஷினி. சுபாஷினி. உங்க நேம்? மூர்த்தி. ஓகே, அழகா கோலம் போட்டு இருக்கிறீங்க. என்ன கோலம் போட்டு இருக்கிறீங்க? துளசி மாடம் போட்டிருக்கேன். துளசி மாடம். துளசி மாடம். ஓகே, கோலத்துல என்னென்ன வகை இருக்கு? நெலி கோலம், சிக்கு கோலம், ரங்கோலி நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. உங்களுக்கு என்ன கோலம் ரொம்ப பிடிக்கும்? நான் நெலி கோலம் தான் நிறைய போடுவேன். இப்போ நீங்க துளசி மாடம் போட்டு இருக்கிறீங்களா, அது எப்படி போடணும்? அது நெலி கோலத்துல போடுறதா, புள்ளி வச்சு நெலி கோலம் மாதிரி போடுறதா, சிக்கு கோலம்னு சொல்லுவாங்க. ஓ, சிக்கு கோலம்னு சொல்லுவாங்களா? கோலம் போடுறதுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாங்க சார்? எனக்கு பிடிக்கிறத பத்தி இல்ல, அவங்களுக்கு தான் பிடிக்கும். இல்ல, கோலம் எல்லாம் நிறைய பேர் போடுறாங்க இல்லையா, உங்களுக்கு பிடிக்குமா? கோலப்படி நாங்களே நடத்துறோம். இப்போ மக்களுக்கு அது ஒரு ட்ரெடிஷனல், தமிழ்நாட்டுடைய கலை. அது எல்லாம் இந்தியா முழுக்க இருக்கு, மற்ற நாடுகள்ல இருக்க என்னமோ தெரியாது. தமிழர்களுடைய பெண்களுடைய ஒரு கலை. அதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம், வாய்ப்பளிக்கிறோம், அவங்களுக்கு உண்டான உதவிகளை செய்கிறோம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஓகேங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாசம்னா கோலம் போடுறாங்க இல்லைங்க சார், அது எதுனாலங்க சார்? அது அவங்களுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு. மார்கழி மாதம் 30 நாளும் கோலம் போடுறது. அதில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் பூசணி பூ, அரளி பூ, ஏதோ ஒரு பூ ஒன்று வச்சு சொல்லி பூசணி பூ வைக்கிறது. அது வந்து மற்றபடி எடுத்துட்டு போய் தண்ணியில கரைச்சி விடுவாங்க. இந்த காலையில காற்றோட்டம் நல்லா இருக்கும். 4 மணிக்கு எஞ்சி போடும்போது அந்த காற்றோட்டம் வந்து நமக்கு நல்ல நம்ம உடலுக்கு வந்து நல்லது கொடுக்கும். அதுக்காக வேண்டி அந்நேரத்துல எந்திரிச்சு போடுறது. அதனால வந்து மார்கழி மாசம்னா காலையில எந்திரிச்சு கோலம் போடுறாங்க. ஆமா, கண்டிப்பா அதுதான். ஓகே, இப்போ வந்து தினமும் கோலம் போடுறாங்க இல்லைங்க சார், இப்போ வந்து அதை பத்தி உங்களுக்கு எதாவது தெரியுமா? இப்போ தினமும் கோலம் போடுறாங்களே, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, இல்லை வந்து அப்பப்போ கோலம் போடுறாங்க இல்லையா? கோலம் போடுறது முதல்ல கோலப்படி இப்போ வெளியே விற்கிறாங்க இல்லைங்க, அதான் அந்த கல்லில் பொடியில் கோலம் போடக்கூடாது. அவங்க கோலம் போடுறது பச்சரிசி மாவில் தான் கோலம் போடணும். அதை வந்து இந்த சிற்று உயிரினங்கள்லாம் சாப்பிட்டு இவங்களுக்கு மற்றவங்களை வாழ்த்துங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை தான் கோலம் போட சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கோலம் வந்து அந்த நிலைமையில இல்லை. சாயப்பொடி மற்ற இதெல்லாம் சேர்த்து உபயோகிக்கிறதுனால அது ஒன்றும் பொல்யூஷன் தான் ஆகுதோ தவிர அதனால ப்ளஸ் எதுவும் கிடையாது. வருங்காலத்துலயாவது மக்கள் பச்சரிசியில கோலம் போடணும்னு நினைக்கிறேன் நான். ஓ, பச்சரிசியில கோலம் போட்டிருக்கு. நம்ம வீட்டுல பச்சரிசியில தான் போட்டிருக்கேன். சரி, ஓகே. பச்சரிசியில எதனால கோலம் போடுறாங்க? அது மாதிரி கரைச்சி விட்டீங்கனாலும் மண்ணுக்கு உபயோகமா இருக்கும், மண்ணுக்கு உரமாகும். ரெண்டாவது அது சிறு சிறு உயிரினங்கள்லாம் சாப்பிடும். அதுக்காக தான் அந்த பச்சரிசியில கோலம் போடுவாங்க. அதனாலதான் கோலமே போட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா இப்ப வந்து எல்லாரும் பொடியில போடுறாங்க. ஆமா, இப்ப நம்ம வீட்டுல போட்டுக்கிறது பச்சரிசி மாவு கலந்துதான் போட்டிருக்கோம். ஓகே, பச்சரிசி மாவு கலந்துதான் போட்டு. ஜிஆர்டிக்கு வந்திருக்கிறீங்களாங்க சார்? ஜிஆர்டிக்கு அன்னைக்கு போன ட்ரிப் ஒரு வந்து வெளியில வந்துட்டு ஒரு தடவை வந்தோம். என்ன கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எங்களுக்கு பணம் கலெக்ஷன் வெள்ளியில தான் எடுத்தோம். இன்னும் தங்கம் வாங்கலங்க. நல்லா இருக்கு, இது மாடல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. கலெக்ஷன் எல்லாம் சூப்பரா இருக்கா? நாங்க நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூவான கலெக்ஷன் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. ஒன்ஸ் விசிட் வந்து பாருங்க. கண்டிப்பா வருவாங்க. கண்டிப்பா வாங்க சார். நன்றி, வரேங்கம்மா. ஓகே, அழகா கியூட்டா பேசுனீங்க. ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்க ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இருக்கு உங்களுக்காக. ஹலோ யுவர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே செம சூப்பராக அழகாக கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரங்கோலி கோலம் அவ்வளோ செம சூப்பராக இருக்கு. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? நான் தான் மேடம் போட்டோம். இந்த மார்கழி மாதத்தில் போடுறதுனால புத்துணர்ச்சி கிடைக்குது. ஓசோன்கிற காற்றுனால புத்துணர்ச்சி கிடைக்குது. அப்புறம் புள்ளி வச்ச கோலம்னா அறிவியல் சம்மந்தமாக இருக்குது. உடம்பு ஆரோக்கியத்துக்கோசரம் நம்ம மார்கழி மாதம் எல்லா நாளும் ஆரோக்கியத்துக்கோசரம் நம்ம போட்டுட்ருக்கோம். இது வந்து இந்த முன்னோர்களுடைய வழிபாட்டில் நாம் இப்படி போட்டுட்ருக்கோம். அதனால் காலையில் போடுறது எல்லாம் உடல் பயிற்சிக்கும் மூளைக்கும் எல்லாம் சிறந்ததாக இருக்குது. கண்டிப்பாக.
ஓகே, இப்போ உங்களுக்கு என்னென்ன கோலம் ரொம்ப பிடிக்கும்? என்னென்ன கோலம் போடுவீங்க? மேடம் எல்லா கோலமே போடுவோம். புள்ளி வச்ச கோலம் போடுவோம், ரங்கோலியும் போடுவோம், எல்லா கோலமும் போடுவோம். ஓகே, கோலம் போடுறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ரெகுலரா போடுவீங்களா? கண்டிப்பா 365 நாளும் போடுவோம். ஓகே, அழகா பேசுனீங்க. உங்க நேம்? சுதா. ஓகே, நீங்க எப்படி கோலம் போடுவீங்க? ரங்கோலி ரங்கோலியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரங்கோலியில போடுவேன் இப்போ. அதில் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதில் வெரைட்டியாக போடலாம். இதுன்னா புள்ளின்னா அந்த இதுக்குள்ளே மட்டுமே ஒரு லிமிட்டேஷன்ஸ்குள்ளே போடுற மாதிரி இருக்கும். இதுன்னா நம்ம எது வேணால் போடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் அது போடுவேன் நான். ஓ, புள்ளி வச்சு போட்டோம்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட முடியும். ஆனா ரங்கோலினா நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், பண்ணிகிட்டே இருக்கலாம். அது சின்னதுலேருந்து பெருசு எப்படி வேணால் பண்ணலாம். நம்ம ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் அதில் வரும். அதனால எனக்கு அதில் ரங்கோலியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, அழகா பேசுனீங்க. இப்போ ரெகுலரா கோலம் போடுறாங்களா, அது எதுனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? மார்னிங் போடுறதுனால நமக்கு வந்து அந்த ஆக்சிஜன் வந்து நம்ம நல்லா இருக்கும். அந்த டைம் அந்த ப்ரீத்திங் இது வந்து இருக்கு. நம்ம குமிஞ்சு போடுறம்போது நமக்கு ஹிப் இதுக்கு அது எல்லாத்துக்குமே லேடிஸ் இதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு இது இருக்கு. நம்ம நிமிந்து பண்றது ஒரு எக்ஸசைஸ். ஆர்டிஃபிஷியலாக ஜிம்முக்கு போய் பண்ணாம நம்ம வந்து வீட்லயே இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கு. நம்ம காலையில அந்த ப்ரீத்திங்காக ஒன்று, நமக்கு அப்புறம் அந்த அரிசியில கோலம் போடும்போது அது வந்து குருவி அந்த இதெல்லாம் எல்லாமே அது சாப்பிடுது, எறும்பு இதெல்லாம் சாப்பிடுறது, அதுக்கு நல்லது. ஆக்சுவலாக நம்ம இப்போ அதை போடுறது இல்லை, நம்ம அந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னா அது ரொம்ப நல்லது. ஓ, பொடியில போடுறத விட அரிசி மாவுல கோலம் போட்டா நல்லது. அரிசி மாவுல போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா மற்ற உயிரினங்கள்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு அது ஒரு யூஸா இருக்கும். அதுக்காக. ஓகே, அழகா பேசுனீங்க. கோலம் செம சூப்பரா இருக்கு. நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? இன்னும் வந்தது இல்லைங்க. வெள்ளி தட்டை ஏதோ வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. வெள்ளி தட்டு வாங்க வந்திருக்கீங்க. ஆமா ஆமாங்க. கலெக்ஷன் எல்லாம் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வரணும், ஏன்னா கொடியெல்லாம் செய்யணும். கண்டிப்பா வரணும். வருவோம். இதுக்கோசரம் இல்லை, எப்பவுமே அங்கே நல்லா எடுத்திருக்கோம். துளசி மாலையெல்லாம் எடுத்திருக்கோம். அதனால நல்லா கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால கண்டிப்பா வருவோம். ஓகே, கண்டிப்பா வாங்க. நம்ம பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர்டில வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் மட்டும் இல்லாம நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் ஹேம்பர் இது உங்களுக்காக. ஹலோ யுவர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே செம கலர்ஃபுல்லாக அழகாக கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கோலம் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு குட்டி ரங்கோலியாக இருக்குது. சூப்பராக அழகாக போட்டுருக்குறாங்க. யார் போட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், நேம்? செல்வி. ஓகே, அழகாக கோலம் போட்டுருக்கிறீங்க. இந்த கோலத்துக்கு என்னென்ன கலர் கொடுத்துருக்குறீங்க? ஒயிட்டு, வைலட், எல்லோ, ரோஸ், க்ரீன், அவ்வளோதாங்க. ஒயிட். ஓகே, ரங்கோலி மட்டும் தான் போட தெரியுமா, இல்லை வேற என்னென்ன கோலம் உங்களுக்கு தெரியும்? எல்லா கோலம் போடுங்க. சரி, ஓகே. தினமும் எந்திரிச்சு கோலம் போடுவீங்களா? இந்த மலையிலேயே எந்திரிச்சு போட்டீங்க, ரெகுலரும் போடுவீங்களா? ரெகுலரா எல்லா நாளும் போடுவோங்க. என்னென்ன கோலம் போடுவீங்க? ரங்கோலி மட்டும் தான் போடுவீங்களா? ஸ்டார் மாதிரி நிறைய டிசைனா போடுவோங்க. ஓகே, சின்ன வயசுல இருந்து கோலம் போட்டுட்டு இருக்கிறீங்களாங்கக்கா? இல்லை, ஒரு 50 வருஷமா போட்டுக்கிறேங்க. 30 வருஷமா இங்கே வந்தா கல்யாணம் ஆகி போட்டு இருக்கிறேங்க. ஓகே, நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? வந்திருக்கிறேங்க. சீட் போட்டுருக்குறேங்க. என்ன மாதிரி சீட் போட்டுட்டு இருக்கிறீங்க? 5000 பூ போட்டுருக்குறேங்க. ஓகே, இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூ கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்கு. ஒன்ஸ் வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க. சரிங்க, கண்டிப்பா வரேங்க. ஓகே, ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி இணைந்து வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் பேம்பர் இருக்கு உங்களுக்காக. ஹலோ யூஎஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கோலம் இருக்கு. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், நேம்? என் பேர் நாகமணி. ஓகே, இந்த கோலத்து நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரங்கோலி தாங்க. ரங்கோலி கோலம். ஓகே, ரெகுலராக ரங்கோலி மட்டும் போடுவீங்களா, இல்லை வேற வேற கோலம் போடுவீங்களா? எல்லாமே போடுவேன். எல்லாமே போடுவோம். ஓகே, என்னென்ன கோலம் உங்களுக்கு போட தெரியும்? புள்ளி வச்ச கோலம் போடுவோம். எல்லாமே நெல்லிக்கோலம் எல்லாமே போடுவோம். எல்லா கோலமும் போடுவோம். ஓகே, இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னால் காலையில் எழுந்திரிச்சோன்னே கோலம் போடுறாங்களா, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம உடம்புக்கு நல்லது. காலையில் நேரமாக எழுந்திரிச்சு அந்த அதிகாலை நேரம் இல்லை நம்ம இது போட்டோம்னா அந்த காற்று சுவாசிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. குளிர்காலத்தில் அது உடம்புக்கு நல்ல ஹெல்த்து. அதுக்காக மார்கழி மாதம். ஓ, அந்த காற்றுக்காக எல்லாரும் எந்திரிச்சு கோலம் போடுறாங்களா? நல்லது, அதுக்காக. ஓகே, நம்ம ஜிஆர்டிக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்களா? வந்திருக்கேங்க. என்ன கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அது செயின் டாலர்ஸ் நல்லா இருக்கும். அப்புறம் ரிங்கு வளையலெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். செயின், டாலர், ரிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு. ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வரேங்க.
ஓகே, கியூட்டா அழகா பேசுனீங்க. கோலமும் செம சூப்பரா இருக்கு. நம்ம ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் உங்களுக்காக. ஹாய் ஹலோ யுவர்ஸ், இங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோலம் இருக்கு. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹை, உங்க நேம்? என் பேர் சரஸ்வதி. ஓகே, கியூட்டா அழகா கோலம் போட்டு இருக்கிறீங்க. ரெகுலரா கோலம் போடுவீங்களா? உங்களுக்கு என்னென்ன கோலம் ரொம்ப பிடிக்கும்? எல்லா கோலம் போடுவேன், ரெகுலராக போடுவேன். காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சு போடுவேன். காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு போடுவீங்களா? ஆமாங்க. ஓகே, நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களாங்க்கா? வந்திருக்கேன். ஆனால் ஒன்றும் எதுவுமே பண்ணலை, போடலை. இனிமேல் ஏதாவது ஆரம்பிக்கலாம். ஓகே, உங்களுக்கு என்ன கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும்? நம்ம ஜிஆர்டில ஏதோ கலெக்ஷன் பார்த்தா எனக்கு இந்த கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா என்ன கலெக்ஷன்? நெக்லஸ் பார்க்கணுமா? எடுக்கணும். ஓகே, நம்ம பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இருக்கு உங்களுக்காக. ஹாய் ஹலோ யுவர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே செம சூப்பராக அழகாக கலர்ஃபுல்லாக கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா செம கலர்ஃபுல்லான ஒரு ரங்கோலி தான், அவ்வளோ அழகாக இருக்கு. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? விஜயலட்சுமி. உங்க நேம் சார்? சுரேஷ். ஓகே, சூப்பராக அழகாக கோலம் போட்டு இருக்கிறீங்க. என்ன கோலம் போட்டு இருக்கிறீங்க? ரங்கோலி கோலம் தான் போட்டிருக்கேன். நம்ம நேஷ்னல் பேட்ரியாட்டிசம் படி நேஷ்னல் ஃப்ளவர் வந்து லோட்டஸ், அதை பேஸ் பண்ணி, அப்புறம் நேஷ்னல் பேர்டு வந்து பீகாக், அதை பேஸ் பண்ணி ஒரு தீமாக போட்டிருக்கேன். ஓகே, அது செம கியூட்டா அழகா இருக்கு. ரெகுலரா போடுற பழக்கம் இருக்காங்க மேம்? டெய்லியுமே வீட்டில் கோலம் போடுவோம். என்னென்ன கோலம் போடுவீங்க? சிக்கு கோலம் போடுவோம், புள்ளி வைக்காமையும் போடுவோம், டிசைன்ஸ் நிறைய போட்டு போடுவோம். அப்பப்ப என்ன தோணுதோ அப்பப்போ போடுவீங்களா? ஓகேங்க சார். இப்போ மார்கழி மாசம்னா எல்லா பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு கோலம் போடுறாங்களேங்க சார், அதை பத்தி என்ன சொல்றீங்க? அது மொத்தம் ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. அதில் ஐ கான்டாக்ட் இருக்குது, கோஆர்டினேஷன் இருக்குது, அப்புறம் ஹெல்த்து, ட்ரெடிஷ்னலு, அப்புறம் அரிசி மாவு கோலம் போடுறதுனால உங்களுக்கு அந்த சின்ன சின்ன பூச்சிகள் இதெல்லாம் சாப்பிடுது. ஸோ என்விரான்மெண்டல் பெனிஃபிட்டு. ஆனால் பட் இப்போ யாரும் அரிசி மாவுலலாம் கோலம் போடுற இல்லையா, பொடியில தான் கோலம் போடுறாங்க. பொடி வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லி வாங்கிக்க வேண்டியது தான். ஓகே, அரிசி மாவுல போட்டால் ரொம்ப நல்லது. ஏன் அரிசி மாவுல போடணும்? அரிசி மாவில் போடுறதுனால என்னென்னா உங்களுக்கு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அரிசி மாவில் போடுறது மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பூச்சிகள் நிறைய இருக்கு இல்லையா, அதுக்கும் ஒரு உணவாக இருக்குல்ல, அதனால தான். ஓகே, நம்ம அழகுக்காக மட்டும் கோலம் போடாம ஒரு உயிருக்கு வந்து உணவு கொடுக்குறோம் இல்லையா, அது ரொம்ப நல்லது. அதுக்காக முக்கியமான ரீசன் கோலம் போடுறது என்னன்னா, நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம், ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்ட்டு. அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் சிக்கு கோலம் போடுறது சொல்லுவாங்க. சிக்கு கோலம் போடுறது மெயின் ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்களுக்கு அப்போ தான் வந்து எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு நம்ம கோலம் போடுறோமோ அவங்களோட மனப்பக்குவம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் வளைஞ்சு கொடுத்து போவாங்க, கல்யாணம் ஆன போயிட்ட பிறக்கும் வளைஞ்சு கொடுத்து ஃப்ளெக்சிபிளாக விட்டு கொடுத்து போகிற தன்மை எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து சிக்கு கோலம் போடுறது அது ஒரு ரீசனாகவே சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம சயின்டிஃபிக்காக நிறைய ரீசன் சொல்கிறோம். ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும், மைண்டுக்கு எக்ஸசைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் எடுத்துகிட்டு வந்தது தான் இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஜிஆர்டிக்கு நீங்கள் வந்து இருக்கிறீங்களாங்க? வந்துருக்கோங்க, நாங்கள் ரெகுலராக அங்கே தான் வரோம். 10 இயர்ஸ் அங்கே தான். என்ன கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஜிஆர்டியில்? செயின், மாங்காய் மாலை, இந்த மாதிரி அது மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு மேம்? நிறைய இப்போ நியூவாக இன்னோவேட்டிவாக எடுத்துகிட்டு வராங்க, க்ரியேட்டிவாக. அதெல்லாம் நல்லா இருக்கு. புதுசாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லைங்களா, அதுதான் நல்லா இருக்கு. புதுசாக வந்துட்டே இருக்கு, அது ரொம்ப பிடிச்சிருக்கா? அதுதான். ஓகே, லாஸ்ட்டாக என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க? லாஸ்ட்டாக ஒரு ரிங் வாங்குங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்ததா? நல்ல டிசைன் ஃபேன்சியாக இருக்கு, நல்லா கைடும் பண்ணுறாங்க, அதுதான் மெயின். நாங்கள் அதுதான் அங்கேயே ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். ஓகே, உங்களுக்கு பிடிச்சதுங்க சார்? எனக்கு செயின் பிடிச்சிருக்கு. செயின் ரொம்ப பிடிச்சிருக்கா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இருக்கு உங்களுக்காக. ஹாய் ஹலோ யுவர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோலம் இருக்கு. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? ஜானகி. ஓகே, கியூட்டா அழகா கோலம் போட்டு இருக்கிறீங்க. என்ன கோலம் போட்டீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? ஓ, டைமண்ட் சைஸ் கோலம். ஓகே, புள்ளி வச்சுதா ரங்கோலியா? புள்ளி வச்சு தான் போட்டேன். எத்தனை புள்ளி வச்சு போட்டீங்க? 11 to 6. ஓகே, தினமும் புள்ளி வச்சு தான் போடுவீங்களா?
ரங்கோலியும் போடுவோம். இன்னைக்கு ஓரளவுக்கு டைமண்ட் கோலம் போட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு என்ன கோலம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சீக்கிரம் வர்றது புள்ளி வச்ச கோலம் தான். ரங்கோலி ஓரளவுக்கு வரும். இப்போ கோலம் போடுறாங்க இல்லையா, அது எதுனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? கோலம் போடுறது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி குனிஞ்சு கோலம் போட்டால் அது பெண்களுக்கு நல்லது. வாசலில் ஒரு மங்கள கடாட்சமாக இருக்கும். அதுக்காக காலையில் நேரத்துலேயே, அதுவும் மார்கழியில் போடுறது ரொம்ப விசேஷம். அதனால் நேரத்துலேயே எழுந்திரிச்சு போட்டுக்கலாம். இன்றைக்கி மழை விடலை, வருண பகவான் விடாதனால நேரத்தில் போட முடியல. ஓகே, நேரமானா எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போடுவீங்க? ஒரு 5:30 போட்டு முடிச்சிருவேன். 5:30 போட்டுருவீங்களா? இங்கே தான் போடுவேன், போட்டு முடிச்சிருவேன். ஓ, இப்போ மழை வந்தனால உள்ள போட்டீங்களா? ஓகே, நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களாங்கம்மா? வந்திருக்காங்க. ஜுவல்ஸ் எல்லாம் நானும் எடுத்திருக்கேன், எங்கள் பொண்ணு எடுத்திருக்காப்புல. அவங்க அதிகமாக ஜிஆர்டி இப்போ சீட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க. சீட்டுனா எது மாதிரி போட்டுட்டு இருக்கிறாங்க? அவங்க 10 மந்த்லி 10, 25 இப்படி போடுவாங்க. ஓகே, லாஸ்டா என்ன கலெக்ஷன் நீங்க பாத்தீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? கம்மல் எடுத்தோம், ஸ்டட் மாதிரி எடுத்தோம், எங்கள் பொண்ணு கொடுத்தாச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா ஸ்டட்? நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஓ, கண்டிப்பா வந்து பாக்குறாங்க. ஓகே, கியூட்டா அழகா பேசுனீங்க. காலமும் செம சூப்பரா இருக்கு. ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் பேம்பர் உங்களுக்காக. ஹாய், ஹலோ காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செம சூப்பராக அழகாக கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே செம சூப்பரான ஒரு கோலம் போட்டு இருக்கிறாங்க. அந்த கோலத்து நேம் தான் என்னன்னு தெரியல, இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், உங்க நேம்? ஹலோ, வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மோகனப்பிரியா. முதல்ல வந்து ஜிஆர்டிக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பொறுமை காத்து இந்த மழையில் எங்களுக்காக வெயிட் பண்ணி மழைக்காக கொஞ்சம் டைம் கொடுத்து மக்களை போட வச்சு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஜிஆர்டிக்கு மிக்க நன்றி. ஓகே, சூப்பராக அழகாக கோலம் போட்டு இருக்கிறீங்க. கோலத்து நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் போட்டது ரெண்டுமே வந்து சிக்கு கோலம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து சிக்கு கோலம், செகண்ட் இருக்கிறது வந்து ரத கோலம்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு என்னென்ன கோலம் ரொம்ப பிடிக்கும்? என்னென்ன கோலம் தெரியும் போட? நான் மேக்ஸிமம் ரங்கோலி போடுவேன். இப்போ ஆஃப் த ட்ரெண்ட் வந்து ஒரு 4 இயர்ஸாக இந்த சிக்கு கோலம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சிக்கு கோலம்னா ரொம்ப கஷ்டமாங்கக்கா? இல்லை, ஆக்சுவலி வந்து சிக்கு கோலத்துக்கு ஒரு பேசிக் கான்செப்ட் என்னென்னா, யாருக்கெல்லாம் வந்து கிளாரிட்டி ஆஃப் மைண்டு, ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து ஈஸியாக நிறைய சிக்கு கோலம் போடுவாங்க சொல்லிட்டு. அந்த காலத்து பாட்டி, அயர்வாள் பாட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மஸ்ட் நாலேஜபிளாக இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒன்று கிடையாது. உட்காந்து கீழே உட்காந்து மார்கழி மாதம் எதுக்கு, அதே மாதிரி மார்கழி மாதம் மார்கழி கோலம், அதாவது தைங்கிறது பொங்கல் செலிப்ரேஷன். அதுக்கு முன்னாடி மார்கழியில கோலங்கிற கான்செப்ட் எதுக்கு வந்துன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, கண்டிப்பா தெரியல. எல்லாருக்கிட்ட கேட்டேன், யாருக்குமே தெரியலன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலி மார்கழி மாதம் அப்படிங்கிறது கடவுளுக்கு உண்டான மாதம். அந்த மாதங்கள்ல நம்ம திருமணத்தை விளக்கவும் சுபகாரியங்களை விளக்கவும், இது சாட்சாத் வந்து அந்த ஒரு மாத காலமும் இறைவனை நம்ம வந்து முழு நேரமும் திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனாலதான் அந்த காலை வேளையில மங்களகரமா வாசல்ல தெய்வ கடாட்சத்தை வரவேற்கிறதுக்காக தான் கலர் கோலங்களை போட்டு நம்ம வரவேற்கிறோம். அதுதான் அந்த சிறப்பே. வந்து மார்கழி மற்ற மாதங்கள் இல்லாம இந்த மாதத்தை மட்டும் கோலத்துக்கு ஏன் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், கலர் கொடுக்குறோம், அதிக அளவு மெனக்கடுறோம் அப்படின்னா, கடவுளை வரவேற்கும் விதமாக நம்மளுடைய வாசப்படிகளை கோலங்களால் அலங்கரிக்கிறதோட இது கான்செப்ட். ஓகே, கியூட்டா அழகா பேசுனீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களாங்கக்கா? இல்லை. ஓகே, நம்ம ஜிஆர்டில வந்து பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் மட்டும் இல்லாம நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஜிஆர்டி ரெயின்போ டிவி வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் பேம்பர் இருக்கு, வாங்கிக்கலாம்க்கா. ஹாய், ஹலோ யூவர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக கோலம் போட்டு இருக்கிறாங்க. யார் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், உங்க நேம்? பூங்குடி என் பேர். ஓகே, சூப்பராக அழகாக கோலம் போட்டு இருக்கிறீங்க. எத்தனை புள்ளி வச்சு எத்தனை புள்ளியில் முடிச்சிங்க? 11.6 வருஷம். ஓகே, இந்த புள்ளி வச்ச கோலம் மட்டும் தான் போடுவீங்களா இல்லை வேறு வேறு கோலம் எல்லாம் போடுவீங்களா? எல்லாமே போடுவோம். என்னென்ன கோலம் போட்டு தெரியும் உங்களுக்கு? ரங்கோலி அதிகமாக வரும். உங்களுக்கு என்ன கோலம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போடுவீங்க? புள்ளி வச்சு போடுவீங்களா, ரங்கோலி போடுவீங்களா? ரங்கோலி இன்ட்ரெஸ்ட். ஓகே, தினமும் போடுவீங்களாங்க்கா இல்லை அப்பப்போ மட்டும் ஏதோ டைம் மட்டும் போடுவீங்களா?
டெய்லி எது மாதிரி கோலம் போடுவீங்க? புள்ளி வச்சும் போடுவேன், ரங்கோலியும் போடுவேன். கோலம் போடுறதுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட். ஓகே. நம்ம ஜிஆர்டிக்கு நீங்க வந்திருக்கிறீங்களாங்க்கா? இல்லை, வரல. ஓகே. நம்ம ஜிஆர்டில வந்து பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் மட்டும் இல்லாம நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க. சரி. ஓகே. கியூட்டா அழகா பேசுனீங்க. கோலமும் செம கலர்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஜிஆர்டி அண்ட் ரெயின்போ டிவி வழங்க ஒரு சூப்பரான கிஃப்ட் டெம்பர் இருக்கு உங்களுக்காக. ஹாய் ஹலோ யூவர்ஸ், இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20% சேதாரத்துலேருந்து 20% ஆஃபர் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, வைர நகைகள் இருந்து பார்த்தீங்கன்னா 25%, வெள்ளி பொருட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25%, வெள்ளி நகைகளை வந்து பார்த்தீங்கன்னா 10%, அது மட்டும் இல்லை பிளாட்டினத்தில் வந்து 30% ஆஃபரும் போயிட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபர் எல்லாம் வந்து நம்ம ஜிஆர்டியில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த பொங்கல் வந்து நம்ம ஜிஆர்டியோட சேர்ந்து கொண்டாடுங்க. ஹாய் ஹலோ யூஎஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக எல்லாரும் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கலர்ஃபுல்லாக செம சூப்பராக இந்த மார்கழி மாதம் ஏன் கோலம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான ப்ரோக்ராமில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். அதோட உங்களுடைய விடைபெறுவது உங்கள் விஜய் ஐஸ்வர்யா.